நண்பர்களுக்கு வணக்கம். கிருஷ்ணகிரியில் சிவராமன் அப்படிங்கிற ஒரு மனித மிருகம் 13 சின்ன குழந்தைகளை 12-13 வயசு குழந்தைகளை பாலியல் வன்முறை செய்தது நமக்கு இப்போ ரீசெண்ட் நாளாக தெரியும். இதை பற்றி நிறைய மீடியாஸ் எல்லாரும் பேசிட்டாங்க, நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அதனால் ரொம்ப முழுசாக தெரியாமல், அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த வகையான இனி ஃபர்தர் எதுவும் டேமேஜஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இதை நம்ம இதை பற்றி பேசலை. அதை விட முக்கியமாக என்னென்னா, தமிழக அரசு நல்ல உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா, 15 நாட்களுக்கு உள்ளாக இதில் விசாரணை முடிக்கப்பட்டு 50 நாட்களுக்கு உள்ளாக இவங்களுக்கு கேஸையை முடிக்கணும் அப்படின்ட்டு ஆணை பிறப்பித்திருந்தாங்க. மனசுக்கு நிம்மதியான ஒரு விஷயம் அது. சரி, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் நமக்கு கிடச்சது. அதனால் நம்ம வி வர் ஒன்லி அப்சர்விங். பட் இன்றைக்கி இன்னொன்று பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த செஞ்சவன் இந்த ஈனப்பிறவி, இந்த சிவராமன்ற இந்த ஈனப்பிறவி நாம் தமிழர் கட்சியில் அது இளைஞர் பாசறையில் அவன் பெரிய செயலாளர். இவங்க இப்போ இல்லை இருந்து நீக்கப்பட்டன்னா அது எப்போ எல்லாம் ஆகி கேஸ் ஆனதுக்கப்புறமா எல்லாருமே அகப்பட்டதுக்கு அப்புறமா கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் இவன் தப்பு செய்கிற காலத்தில் எல்லாமே அவன் நாம் தமிழர் கட்சி தம்பி தான். நாம் தமிழர் கட்சி சீமானுடைய தம்பி தான். அதனால் அவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் கட்சிக்காரர் தான். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு திமிரா மேடைகளில் ஏறி எல்லா கட்சியை சேர்ந்தவனும் ஒழுங்காக எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்க, இல்லைன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சுடுகாட்டில் கூட இடம் இருக்காது. அதாவது அத்தனை பேரையும் கொத்தி போட்டுருவானா, சுடுகாட்டில் எரிக்க கூட மாட்டானா, அனாதை பணமாக போட்டுருவானா அப்படின்னு சொன்ன ஒரு அராஜக மிருகம் அவன். அப்படிப்பட்டவனை தான் கட்சியில் பொறுப்பில் உட்கார வச்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அது பெரும்பாலுமே தீவிரவாத பயங்கரவாத கருத்துக்களை கொண்ட கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த கட்சியினுடைய மருத்துவ அணியில் இருக்கிறவங்க பெண்கள் எல்லாருமே அதுவும் கல்கத்தாவில் நடந்த அந்த கற்பழிப்பு சம்பவத்தை பற்றி ரொம்ப விலாவாரியாக பேசுகிறாங்க எல்லாருமே. ஷேம் ஆன் திஸ் மெடிக்கோஸ், ஐ எம் ரியலி அஷேம்ட் ஆஃப் யூ. கல்கத்தாவில் நடந்தால் தான் அது கற்பழிப்பா? இங்கே 13 குழந்தைகளை இவன் கற்பழித்ததுக்கு இவங்க பாலியல் வன்முறை செய்தது இல்லாட்டி பாலியல் தொந்தரவு செய்ததை பற்றி நீங்கள் ஏதாவது கடுமையாக ஒரு கண்டனம் ஏதாவது தெரிவிச்சிங்களா? இல்லை என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஒருவேளை தமிழ் தேசியத்துக்காரங்க இல்லாட்டி தமிழ் பேசுகிறவங்கன்னா இவங்களுக்கெல்லாம் கற்பழிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குதுன்னு எதாவது நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? தமிழ் தேசியவாதிகள் இவங்களையெல்லாம் கண்டிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கல்கத்தாவில் நடந்தால் மட்டும்தான் கண்டிக்கணுமா? கல்கத்தாவில் நடந்தது மிகக்கூடிய சம்பவம் தான். என்றைக்குமே யாராலையும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அதற்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் கண்டித்ததை நாங்கள் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் 13 இளம் குழந்தைகளை, பிஞ்சு குழந்தைகளை ஒருத்தன் மொலஸ்ட் பண்ணுறான். அதை பற்றி கண்டிக்கணும்னு உங்களுக்கு தைரியம் இல்லாமல் போனது ஏன்? அவ்வளவு தூரமாக ஒரு கட்சியில் இருந்து ஏதாவது ஒரு சீமான் இல்லாட்டி கோச்சுக்குவார் சொன்னா அப்படின்னு பயந்துக்கிட்டு விட்டுட்டிங்களா? நாளைக்கு ஏதாவது போஸ்டிங் கிடைக்காம போயிடும், பதவி கிடைக்காம போயிடும்னு வெக்கக்கேடு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி சிக்னல்ஸை இவங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா? அப்போ இவங்க கட்சியில் எது நடந்தால் அங்கீகரிச்சுக்குவாங்க, அமைதியாக இருந்துக்குவாங்களா? ஏன்னா இதுவேமோ சீமான் ஏற்கனவே முன்ன சொல்லியிருக்காரு, அங்கே ஒருவன் சிங்களன் ஒரு பெண்ணை கற்பழித்தால் நான் 100 பெண்களை கற்பழிப்பேன். இது என்ன கோமாளித்தனம்னு சொல்கிறதா இல்லாட்டி அவ்வளவுக்கு கயமைத்தனம்னு சொல்கிறதா? எங்கேயாவது வரலாற்றில் யாராவது ஒரு கட்சியை சேர்ந்தவன் இல்லைனாலும் ஏதாவது ஒரு இயக்கமோ ஏதோ ஒன்று எதுக்காவது இருக்கிறவன் இல்லாட்டி மேடை ஏறி பேசினவன் எவனாவது நான் 100 பெண்களை கற்பழிப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம கேட்டிருக்கோமா? அதை கூட சீமான் செஞ்சுருக்கார். அப்போ கூட யாருமே கண்டிக்கலை. அந்த கட்சி, முக்கியமாக அந்த கட்சி பெண்கள் அதை கண்டிச்சிருக்கணும். யாருமே அதை பற்றி வாயை திறந்து பேசவே இல்லை. என்ன உங்களுக்கெல்லாம் ஏதாவது கழுத்தில் ஏதாவது சுழுக்கா இல்லாட்டி நாக்கில் சுழுக்காமா உங்களுக்கெல்லாம்? 100 பெண்களை கற்பழிப்பேன்னு சீமான் சொன்னப்போ கண்டிச்சிங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கு சீமான் அவருடைய கட்சி கேடர்களுக்கு என்ன மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் கொடுக்காரு? இதெல்லாம் சரிங்கிற மாதிரியா? அதை விட அவருடைய மனைவி அதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம். இப்போ விஜயலட்சுமி விவகாரத்தில் கோர்ட்டுக்கு இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு போகும்போது
மனைவியை பக்கத்தில் வச்சுட்டு சீமான் சொல்கிறாரு என்னன்னு, அவர் மனைவி சொல்லுச்சான், நம்ம கொல்லையில், அதாவது நம்மகிட்டேயேமோ இத்தனை பெண்கள் இருக்கும்போது உனக்கு அவ தான் கிடைச்சாளான்னு. இதை விட ஒரு மோசமான ஒரு பேச்சு இருந்திருக்க முடியுமா? இதை எல்லாருக்கும் முன்னால் முதல்ல அந்த கட்சி பெண்கள் முதல்ல கண்டிச்சிருக்க வேண்டாமா? அது பெரிய பெருமை மாதிரி சீமான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அதை வந்து அவர் மனைவி பக்கத்தில் இருந்துட்டு அந்த மாதிரி கிழக்கு கிழக்குன்னு சிரிச்சுக்குது. இது என்ன மாதிரியான கட்சி, என்ன மாதிரியானது, நமக்கு அதை பார்க்கவே வெக்கக்கேடாக இருந்தது. ஆனால் அதில் இருக்கிற கேடர்ஸும் இப்போ மோசமாக வர்றதை பார்க்கும்போது இவங்க கொடுக்குற இந்த ராங் சிக்னல்ஸு இதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கிறத நம்ம வந்து மறைக்கவே முடியாது. முதல்ல தலைவர் ஒழுங்காக இருந்தால் தானே, நான் 100 பெண்களை கற்பழிப்பேன்னு சொல்கிற தலைவர் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான சிக்னல்ஸை கொடுக்குறாரு, என்ன மாதிரியான அறிவுரைகள் அவங்களுக்கு போய் சேரும், அப்போ என்ன மாதிரியான வாட் சார்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஆர் வாட் சார்ட் ஆஃப் சிக்னல் ஹீ சென்டிங் டு தம். அப்போவும் கவர்மெண்ட் எந்த வகையான ஆக்ஷனும் சீமான் மேலே எடுக்கலை. இப்படியெல்லாம் ஒருத்தர் பொது இடத்துல பேசலாமா, அதுவும் ஒரு கட்சி தலைவர், இவருக்கு பின்னால் எத்தனை பேர் ஃபாலோயர்ஸ் இருக்கிற ஒரு ஆள் இப்படி பேசலாமான்னு அன்னைக்கும் கண்டிக்கலை. இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி அந்த சிவராமன் அந்த சாக்கடை ஜென்மம் வந்து இறந்து போச்சுன்னு ஒரு நியூஸ் வருது. உண்மையிலேயே சந்தோஷங்கிறத விட வருத்தம் தான். ஏன்னா வழக்கு, விசாரணை, தண்டனைன்னு எதையுமே ஃபேஸ் பண்ணாமல் இவ்வளவு சீக்கிரமாக போயிட்டானேங்கிறதுல நமக்கு உண்மையிலேயே வருத்தம் தான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இது முடிஞ்சிட்டதுனாலேயே இந்த கேஸை அரசு வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிடலான்னு நிச்சயமாக அரசு நினைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சிவராமனுடைய அப்பாவும் இன்றைக்கி இறந்துருக்கிறாரு. சிசிடிவி காட்சிகளை பார்த்தா அது ஒன்றும் பெரிய ஆக்சிடெண்ட்டாக தெரியல. லேசாக போய் இடித்து கீழே விழுகிறாரு, அவ்வளவுதான். அதிலே இறந்துட்டதா சொல்லப்படுது. இவர் உண்மையிலே இடித்ததுனால தான் அவர் இறந்தாரா, இல்லை இவர் ஏதாவது மிக அதிகமான போதையிலையோ இல்லாட்டி வேற ஏதாவது விஷம் ஏதாவது அருந்தி இருந்ததுனால போய் இவரேமோ தடுமாறி இடித்து கீழே விழுந்து உயிர் போயிடுச்சா அப்படிங்கிறது இனிமேல் தான் வந்து ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்டு போஸ்ட்மார்ட்டமில் தான் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கணும். நிச்சயமாக இது வந்து இதில் இருக்கிற உண்மை வெளியே வரணும். ஏன்னா சிவராமன் வந்து என்சிசி ஒரு கேம்ப் ஆஃபீஸர் மாதிரி, என்சிசி ஆஃபீஸர் மாதிரி தான் போய் சொல்லி பல ஸ்கூலில் போய் இந்த பிள்ளைங்க கிட்ட எல்லாரோடையும் பழகி இருக்கிறான். அவங்களுக்கு கவாத்து கொடுத்துருக்குறான். வாட் எவர் ட்ரைனிங், என்சிசி ட்ரைனிங் டேடும் கொடுத்துருக்குறான். இவனோடே சேர்ந்து இன்னொரு சிஆர்பிஎஃப் இன்னொருத்தரும் இருந்திருக்கிறாரு. இப்போ இவங்க இது மாதிரி பல ஸ்கூலில் போய் இவங்க இதை பண்ணியிருக்கிறாங்க. இது போக நமக்கு தெரிய இங்கே நாம் தமிழர் கட்சியில் வந்து இவங்களுடைய தீவிரவாத கருத்துக்களை பரப்புறதுக்கும் இவங்களுக்கு உள்ளேயேமோ ஒரு அது போக இவங்க வந்து ஒரு குரூப்பு, ஒரு ட்ரெயின்டு குரூப்பு, ஒரு வன்முறைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை வந்து இவங்க தயார்படுத்தினாங்கங்கிறது நமக்கு தெரியும். தனியாக கொஞ்சம் பேரை எடுத்து ஆர்மி ஓவரால்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி, எல்லா பயிற்சிகளும் தற்காப்பு பயிற்சின்னு சொன்னாங்க. பட் தாக்குற பயிற்சி, அடுத்தவங்களை தாக்குற பயிற்சி, அது தற்காப்பு பயிற்சி. இனி ஆர்ம்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக இவங்க வந்து தனியாக ஒரு இடங்களில் கேம்ப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாரையும் கூட்டு வச்சு இவங்க ஏதோ பயிற்சிகள் கொடுத்தாங்கங்கிறது நம்ம பார்த்தோம். வீடியோஸ் எல்லாம் கூட வந்திருந்தது, பார்த்தோம். இப்போ இதே மாதிரி இவங்க ஸ்கூல்ஸில் போய் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோடு ஒத்துழைக்கக்கூடிய வேற ஏதாவது பள்ளிகளில் இதே மாதிரியாக தீவிரவாத சிந்தனையை பரப்புகிற எண்ணத்தோடையே இந்த மாதிரி பயிற்சிகள் அதையும் சேர்த்து கொடுக்கப்பட்டதாங்கிறது விசாரிக்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். இவங்களுடைய தீவிரவாத கருத்துக்களை பள்ளிகளில் இந்த பள்ளி குழந்தைகள்கிட்டையும் இந்த தமிழ் தேசியம்ங்கிற பேரில் இனவெறுப்பு, மொழிவெறுப்பு, பிற இனவெறுப்பு, பிற மொழிவெறுப்பு, தீவிரவாத சிந்தனைகளை இவங்க வந்து பரப்புனாங்களா அப்படிங்கிறதும் முக்கியமாக வந்து கேட்கப்படணும். ஏன்னா சீமானே பல பள்ளிகளில் பல காலேஜஸில் போய் இதே மாதிரி தெலுங்கர்களுக்கு எதிராக, தெலுங்கு மொழிக்கு எதிராக, தெலுங்கு மொழி மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களை, இன வெறுப்பு, மொழி வெறுப்பு பிரச்சாரங்களை, பிரிவினைவாத பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றாருங்கிறது நமக்கு தெரியும். இப்போ 1 வருஷமாக சினிமா செய்யலை, ஆனால் 10 வருடங்களுக்கு மேலாக செய்திருக்கிறாரு.
எ என எனக்கு தெரிய கும்பகோணத்தில ஒரு இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில 8 வருஷத்துக்கு மேல வந்து அவர் வந்து அது பண்ணி ஒவ்வொரு வருஷமும் போயி, இதே மாரி தெலுங்கர்கள் தான் ஏதோ இவங்களுக்கு விரோதிகள் மாரி சித்தரிச்சு, பிரிவினைவாத இனவெறுப்பு பிரச்சாரங்கள வந்து இந்த ஃபாசிஸ்ட் கருத்துக்கள பரப்புனார்ன்னு நமக்கு தெரியும். இப்போ இவர் அவரு அடக்கி அப்ப இப்போ சீமான் போறதில்ல. அதுக்கு பதிலா மன்னர் மன்னன் இன்னொரு ஆள் ஒரு யூடியூபர் இருக்காரு. அவரு இதே மாதிரி இது இப்போ போய் கல்லூரிகள்ல பண்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ரீசென்ட்டா அவர் விஐடி கல்லூரில போய் பண்ணதையும் நம்ம வந்து பார்த்தோம். இதே மாதிரி தான். என்ன விஜயநகரத்தார் தான் வந்து இங்க இப்ப இருக்கிற நாட்டுல இருக்கிற எல்லா கெடுதல்களுக்கும் காரணங்கிற மாரி, அதாவது தெலுங்கு பேசுற நாயக்கர்கள் தான் காரணம் அப்படின்னு இந்த பரப்புரைகளை கல்லூரிகள்ல போய் அவர் செய்துகிட்டு இருக்கிறாரு. இவங்க தீவிரவாத கருத்துக்களை இவங்க கல்லூரியில பரப்புற மாதிரியே பள்ளி அளவில் பள்ளி லெவலில் வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து இதே தீவிரவாத கருத்துக்களும் இந்த மாதிரி என்சிசி கேம்ப் சமயத்தில் இவங்க வந்து பரப்புனாங்களாங்கிறத நிச்சயமாக வந்து விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். இது அது அரசு வந்து இதில் கவனத்தில் எடுத்து, முக்கியமாக கல்வி அமைச்சர் வந்து இதை கவனத்தில் எடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களில் சிவராமனுக்கு மட்டும்தான் தொடர்பு இருந்ததா, இது போக இவங்க கட்சியில் இருக்கிற வேற யாருக்கும் தொடர்பு இருந்ததா, யார் யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாலியல் இந்த மாதிரி சம விஷயங்களில் சிவராமன் மட்டும்தான் இன்வால்வ் ஆனாரா, இல்லை வேற யார் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க, இவங்க கட்சிக்காரங்க வேற யார் இருக்கிறாங்களா, இல்லை கட்சியில் அல்லாத வேற யார் இருக்கிறாங்களாங்கிறது அதையும் தீர விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதையெல்லாம் வந்து லேசாக எடுத்துக்கிட்டு போகிறதுங்கிறது நம்ம ஈஸியாக கடந்து போயிடவே முடியாது. இதையெல்லாம் விசாரிக்கப்படணும். அதே மாதிரி இவங்க சிவராமனும் அவருடைய தகப்பனாரும் ஒரே நாள் இறந்ததை நம்ம அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கவும் முடியாது. இதில் ஏதாவது கோயின்சிடன்ஸ் இருக்கா, இல்லை இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் வேற ஏதாவது வெளியே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக 2 பேருமே கொல்லப்பட்டார்களா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு சிவராமன் டெத்து நார்மல்னாலும் அவங்க அப்பா டெத்தில் வந்து நம்ம நிச்சயமாக இந்த போஸ்ட்மார்ட்டம் மிக மிக டீட்டெயில்டாக பண்ணி இட் ஷுட் பி டன் வெரி தரவுலி டு பிரிங் அவுட் த ட்ரூத். இதில் வந்து நிச்சயமாகவே இது வந்து ஒரு நேச்சுரல் அன்நேச்சுரல் பட் ஆக்சிடென்டல் டெத்து தானா, இல்லை வேறு ஏதாவது இருக்குதா, மர்டருங்கிற மாதிரி இருக்கிற சான்ஸ் இருக்காங்கிறதையும் இது இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வன்முறையாளர்கள் நிறைந்த கட்சி, தமிழ்நாட்டிலேயே வன்முறையாளர்கள் நிறைந்த கட்சிங்கிறது நாம் தமிழர் கட்சி தான். நாங்களே புலிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறவர் தான் சீமான். அது மட்டும் இல்லை, நாங்கள் தான் ராஜீவ் காந்தியை கொன்னோங்கிறவர். அதே மாதிரி இந்த தமிழ்னு பேசிட்டு தெரிய தமிழ் தீவிரவாத தமிழ் பயங்கரவாத குழுக்கள் முன்ன ஆப்ரேட்டிவாக இருந்தவங்க அப்புறம் எல்லாம் வந்து இந்த குண்டு வெடிப்பு அது இது நாய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி எல்லாம் வந்து அடையாளம் இல்லாத இருக்கிற எல்லாரும் இன்றைக்கி சீமானோட கட்சியில் இதுதான் இருக்கிறாங்கங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, எடுத்த உடனே அறுத்துருவேன், நான் என்ன வேணாலும் செய்வேன், நாங்கள் என்ன வேணால் எங்களெல்லாம் சாதாரணம்னு நினைக்கிறாங்க, நாங்கள் நினச்சோன்னா எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிருவோம், ஒன்றும் இல்லாட்டால் தெலுங்கனுக்கெல்லாம் பச்சை மட்டை வைத்தியம்தான் இப்படின்னு வன்முறையவே ஜனநாயக நாடு மாதிரியே இது வந்து இல்லை. நாம் தமிழர் கட்சி முழுக்க ஒரு வன்முறை கட்சியாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை கவர்மெண்ட்டு ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஏன்னு தெரியல. ஒருவேளை அவங்க வன்முறையாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் மிகப்பெரிய அளவு கலவரம் வரும், இதை கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துரும்னு பேசாமல் இருக்கிறாங்களான்னு தெரில. ஆனால் இதை வந்து இன்னும் வளர விடுறது இவங்களை, இது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தான் அடிவகுக்கும். இது வந்து திஸ் வில் லீட் ஒன்லி டு தேட். இந்த இன்சிடெண்ட்டை இவர் இறந்துட்டாங்க 2 பேரும் இதோட மூடிடலாம் அப்படின்னு ஈஸியாக வந்து இதை நினச்சிடாம இதை முழுமையாக கண்டுபிடிக்கணும். முக்கியமாக இவங்க என்சிசி ட்ரைனிங்னு கொடுத்த பள்ளிகளில் எல்லாத்துலேயும் இந்த பிள்ளைகளுக்கு தீவிரவாத கருத்துக்களும் பரப்பப்பட்டதா அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து அரசு அதை வந்து இட் ஷுட் பி இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் இட் ஷுட் பி ப்ராட் அவுட், த ட்ரூத் ஷுட் பி ப்ராட் அவுட். இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் கண்டிப்பாக இது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை இவ்வளவு பெண் குழந்தைகளை வந்து இந்த மாதிரி ஒரு அன்னோன் பீப்புள் கையில் கொடுக்கறத இவ்வளவு ஈஸியாக இந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்தது எப்படி கொடுத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி.
ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இவங்களுக்கும் எப்படி தொடர்பு, இவங்களும் இந்த மாதிரியான தமிழ் தேசியங்கிற இந்த தீவிரவாத ஃபாசிஸ்ட் கருத்துகள் உள்ள அந்த மாதிரியான ஆட்கள் தானா, இந்த தீவிரவாத எண்ணங்கள் அவங்களுக்கும் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். குழந்தைகளோட தொடர்புடைய எல்லோருக்கும் அவங்களுடைய பேக்ரவுண்டை கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டினுடைய மிக மிக அவசியமான ஒரு தேவை. ஏன்னா அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. குழந்தைகள் வயசில் அவங்க மனசில் என்ன மாதிரி கருத்துக்கள் விதைக்கப்படுதுங்கிறது தான் அவங்க பின்னால் எப்படிப்பட்ட மனிதர்களாக வர்றாங்கங்கிறதுக்கான அடித்தளம். அதனால் பள்ளியில் தீவிரவாத கருத்துக்கள் பரப்பப்படுதா, இல்லை தீவிரவாத சிந்தனைகள் இருக்குதாங்கிறத பார்க்கணும். கல்லூரி அளவில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சென்னையில் கல்லூரியில் நடக்குது, சீமான் போய் பேசுகிறாரு, நடக்குது. கும்பகோணம் கல்லூரிகளில் நடக்குது. பெண்கள் கல்லூரியில் கூட போய் இதே தீவிரவாத கருத்துக்கள் பரப்பப்படுது. விஐடி கல்லூரியில் பேசுகிறாங்க. இதெல்லாம் நமக்கு கல்லூரி அளவில் தீவிரவாத பரப்புரைகள் நடக்கிறது தெரியுது. பள்ளி அளவில் பிள்ளைகளுக்கு நடந்ததாங்கிறதும் தெரியணும். அதே மாதிரி பிள்ளைகளினுடைய பாதுகாப்புக்கும் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முக்கியமாக கேம்ப் மாதிரி வீட்டை விட்டு வெளியில் குழந்தைகள் தங்கி இருக்கிறாங்கன்னா அதுக்கு உண்டான கைட்லைன்ஸு, அந்த கெடுபிடிகள் ரொம்ப டைட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். காலம் இன்னைக்கு அவ்வளவு தூரம் கெட்டு போய் தான் இருக்குது. ஆனால் கெடுபிடிகள் கொடுக்குறேன்னா கவர்மெண்ட் அதுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கொடுத்தாதான் பேரண்ட்ஸ் முழு நம்பிக்கையோடு அவங்க பெண் பிள்ளைகளுக்கு இனி வெளியில் போகிற அந்த உரிமையை கொடுப்பாங்க. ஐ மீன் அந்த லீவே, அந்த 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 ப்ரிவிலேஜை கொடுப்பாங்க. இல்லைன்னா பெண் உரிமைகளை இது பெரிய அளவில் பாதிக்கும். பெண்கள் வெளியிலே திருப்ப நம்ம இன்னும் ஒரு 40-50 வருஷம் பின்னாலேயே போக வேண்டிய அளவுக்கு நம்மளுடைய பெண்களினுடைய உரிமை ஒரு பின்னோக்கி போக வேண்டிய ஒரு ரிவர்ஸ் கியரில் போகிற மாதிரி ஆகிடும். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு கைட்லைன்ஸு, பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மாதிரியான கைட்லைன்ஸு ஸ்கூலுக்கு ஸ்ட்ரிக்டாக கொடுக்கணும். ஸ்கூல்கள் அதையெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணுதாங்கிறதையும் ரொம்ப பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக இதன் மூலமாக இதில் நான் திருப்ப அழுத்தி சொல்ல வேண்டிய விஷயம், இந்த என்சிசி கேம்புங்கிற பேரில் இந்த குழந்தைகளுக்கு பாலியல் அத்துமீறல்கள் நடந்தது மட்டும் இல்லாமல் இந்த கேம்புகள் வாயிலாக தீவிரவாத பரப்புரைகள் நடந்ததா, தமிழ் தீவிரவாதம் பற்றிய பரப்புரைகள் நடந்ததாங்கிறதையும் அரசு நிச்சயப்படுத்திக்கணும். அதை கேட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. பை.